ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்களா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நடந்து வந்துட்டு இருக்காங்களே, இவங்க தாங்க இந்த கதையோட ஹீரோ. தப்பு, இந்த கதையோட ஹீரோ கிடையாது, ஹீரோஸ். இவங்களை பார்த்தாலே இந்த பெருமுடாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவ்வளோ பயம். இந்த ஒட்டுமொத்த பெருமுடாவும் இவங்களோட கண்ட்ரோல் தான். இவங்களை தாண்டி ஒண்ணுமே இங்க நடக்காது. இப்ப இங்க வந்திருக்கிறது கூட சும்மா கிடையாது, ஒரு சின்ன சம்பவத்துக்காக தான். ராஷ்டிரா அந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்பதான் ஒயிட் ட்ரிபிள் 4க்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பார்த்த ஒயிட் ட்ரிபிள் 4 ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாரு. அங்க இருந்த எல்லா பண்ணியும் டேய் என்னடாச்சு, ஏன் இப்படி ஷாக் ஆகுற? ராய்ஸ்டாருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லா பண்ணியும் ராய்ஸ்டாரை கலாச்சி அனுப்பிடுறாங்க. நம்ம ராய்ஸ்டாரும் ரொம்பவுமே சோகமா தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருந்த மத்த பண்ணி எல்லாம் ஜாலியா சிரிக்கிறாங்க. ராய்ஸ்டாரையும் கலாச்சி அனுப்புற அளவுக்கு அப்படி என்னதான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மெசேஜ் வேற ஒன்னும் இல்ல, ஃப்ரீ ஃபயர்ல ராய்ஸ்டாரோட காஸ்டியூமா ரிட்டர்ன் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்டோட போஸ்டரை பெருமுடா ஃபுல்லா ஒட்டிடுறாங்க. ராய்ஸ்டார் ரொம்பவுமே சோகமா மன உளைச்சல்ல வந்துட்டு இருக்கப்பதான் அங்கிருந்த ஒரு இடம், டே ராய்ஸ்டார் என்னமா சீன் போட்டு சுத்திட்டு இருந்த இந்த பெருமுடாவுல, இப்ப பாரு உன்னைய சும்மா ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி விட்டுட்டானோ. ராய்ஸ்டாரும் ஆடம பார்த்து டேய் என்னடா சொல்ற? ஆடமோ ஓஹோ விஷயம் தெரியாத, அதே பாரு உன்னை ஃப்ரீயா ரெடீம் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணாவே போதும். அடிக்கடி சொல்லுவிய இது ரேர் காஸ்டியூம்ட்டு, இனிமே அதெல்லாம் கிடையாது. இனிமே இந்த பெருமுடாவில் உன்னைய மாதிரி நிறைய பேர் சுத்துவானோ. ராய்ஸ்டாரும் ரொம்பவுமே சோகமா குழம்பிக்கிட்டே போறாரு. நேத்து வரைக்கும் கெத்தா தானே இருந்தோம், எப்படி இப்படி ஒரே நாள்ல வெத்தா மாறிட்டோம்? அப்படி நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போறப்பதான் டேய் ராய்ஸ்டாரு அப்படின்னு ஒரு குரல். ராய்ஸ்டாரும் எவன்டா அவன் அப்படின்னு நிமிந்து பார்க்கும்போதுதான் ராய்ஸ்டாரை கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, நேத்து அடி வாங்கினவன் தான். அடி வாங்கினவன் ராய்ஸ்டாரை பார்த்து டேய் நானும் ரொம்ப நாளா நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்ப தனியா மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன், டே மாட்டிக்கினேன். ராய்ஸ்டாருக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. என் பையன் உன் கூட ஒரு 4 பேர் இருக்காங்கன்ற திமுல தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த. ஆமா எங்க அந்த 4 பேரு? ஓஹோ உன்னை ரிட்டர்ன் விட்டாங்கன்னு உன்னை ஓடிட்டானுல, சாச்சா துரத்தி விட்டானோல. ராய்ஸ்டார் ரொம்பவே பயத்துல எப்படியாச்சும் விட்டு தப்பிச்சே ஆகணும். அப்பதான் ப்ளூ ஷர்ட் பண்டல் டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, அச்சு போடுங்கடா அவனை அப்படி சொன்ன உடனே அங்க இருந்தவன் கோடாலியால ராய்ஸ்டாரை வெட்ட ட்ரை பண்றாரு. ராய்ஸ்டாரும் எப்படியா ஜம்ப் பண்ணி மிஸ் ஆயிடுறாரு. அவனும் பாடுறா மிஸ் ஆகுறத ப்ளூ ஷர்ட் பண்டலும் நடக்கிறதெல்லாம் பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. ப்ளூ ஷர்ட்டோட ஃப்ரெண்டும் டேய் இந்த வாட்டி உன்னால மிஸ்ஸே ஆக முடியாது. ராய்ஸ்டாரும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கோடாலிய தூக்கி வெட்ட போறப்ப அப்பதான் யாரும் வந்தாலும் சுட்டுறாங்க. சுட்டது வேற யாரும் இல்லைங்க, ராய்ஸ்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒயிட் ட்ரிபிள் 4 தவிர மத்த 3 பண்ணியுமே வந்துடுறாங்க. ராய்ஸ்டார் எழுந்து டேய் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இப்ப வாங்கடா. ப்ளூ ஷர்ட் பண்டலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். ஆனா அதுக்குள்ளேயே எல்லோ பண்ணியும் கிரீன் பண்ணியும் வந்து அவங்க 2 பேருமே அடிச்சிடுறாங்க. ராய்ஸ்டாரும் அவங்கள பார்த்து டேய் என்னடா அப்படி கலாச்சி அனுப்புனீங்க, அதுக்கு அங்கிருந்து பண்ணியும் அதுக்கு உன்னை அடிப்பானோ பார்த்துன்னு சும்மா இருக்க சொல்றியா? டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, எல்லா பண்ணியும் ப்ளூ ஷேட் செத்துட்டான், அவன் கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் ப்ளூ ஷேடு சாவல. ப்ளூ ஷேடும் டேய் உங்களை எவனையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோடல் எடுத்துக்கினே உடியாராரு. ப்ளூ ஷேட் பண்டில் அவங்களை தொட்டிட்டு வருது. அங்கிருந்து எந்த பண்ணிக்குமே தெரியல, ஒரு பண்ணியை தவிர. அந்த பண்ணி வேற யாரும் இல்ல, நம்ம ஒயிட் ட்ரிபிள் 4 தான். ஒயிட் ட்ரிபிள் 4 ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரே சுட்டு, அந்த குண்டும் கரெக்டா ப்ளூ ஷேடோட நெஞ்சிலே பட்டுருது. அவ்வளவுதான் ப்ளூ ஷேடு இறந்துடுறாரு. பன்னிஸும் டேய் என்னடா சத்தம்? ஒயிட் ட்ரிபிள் 4 அவங்கள பார்த்து அது ஒண்ணும் இல்ல, நீங்க மிச்சம் வச்சத நான் முடிச்சிட்டேன், போங்க. பன்னிஸ் எல்லாம் அவ்வளவுதான் எல்லாரும் செத்துட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் அங்க ஒருத்தவன் சாவல, உயிரோட தான் இருக்கான். இனிமே தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஆடம் ரொம்பவுமே சின்சியரா ரூமை சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஆடம் எதிர்த்தாப்புல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போட்ட பொண்ணு வந்துட்டு இருக்கு. நம்ம ஆடம் சின்சியரா கேம் இருக்கிறதுனால அந்த பொண்ணை தெரியாம இடிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் அடங்க யாரா அவன், டேய் ஆடமும் திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணும் டேய் நீ வேணும் தானே இடிச்ச? அந்த ஆடமும் இல்ல நான் வேணும்னே அடிக்கல, நான் கேம் ஆடிட்டு இருந்தேங்க, பாக்கலையா நான் கேம் ஆடிட்டு இருந்தேன், உங்களை நான் வேணும்னே அடிக்கலங்க, தெரியாம அடிச்சிட்டேன் சாரி. அந்த பொண்ணும் ஆடம் சொல்றது எதையுமே கேட்காம ஆடமோட மெயின் பாயிண்ட்ல அடிச்சு செவிலுமே அடிச்சிடுது. ஆடமும் எதுக்குங்க என்ன அடிச்சீங்க? அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் போட்ட பொண்ணும் டேய் நீ என்னை வேணும் தான் அடிச்சேன்னு தெரியும், அதுக்காக தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பையனும் ரொம்பவுமே சோகமா கிளாக் டவர்ல உட்காந்துட்டு இருக்கான். நம்ம என்ன தெரிஞ்சா பண்ணோம், தெரியாம தானே பண்ணோம், அதுக்கு போய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் போட்ட பொண்ணு திரும்ப அந்த இடத்துக்கு வருது, ஆனா தனியா இல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் கூட. அந்த பையனும் அவங்கள பார்த்து ஏந்துடுறான். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் போட்ட பொண்ணும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இவன் தான் அடிச்சான். அதை கேட்ட ஃபர்ஸ்ட் லைட்டும் ஓஹோ அது இந்த கோமாளி தானா? அந்த பையனும் இல்ல நான் வேணுமே பண்ணல. அந்த பையன் சொல்றது எதையுமே கேட்காம ஃபர்ஸ்ட் லைட்டும் அந்த பையனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. ஆனா பாவம் அந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் லைட் பார்த்து டேய் போதும் எங்கேயாச்சும் செத்துற போறான்,
ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த பையனை பார்த்து, டேய் எழுந்துடுறா, எழுந்து இங்க வந்து முட்டி போடு. ஆடமும் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்து, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆடம் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறத பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் செம்மையா சிரிக்கிறாரு. ஆடமும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆடமும் காலையில் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு. ஆனா இப்ப அவரு பழைய மாதிரி இல்ல. ஆடமும் நான் என்ன தப்பு பண்ணேன், கேம் விளையாட்டே போய் தெரியாம ஒரு பொண்ணை அடிச்சிட்டேன், அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன். தெரியாம பண்ண தப்புக்கு அவங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு கூடாது. இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, இந்த பையன் இப்படி சாம்பி சாம்பிராயா மாறினா? அவன் ஒன்னும் மாறல, இது அவங்க அப்போட ட்ரெஸ், இதை அவன் போடக்கூடாதுன்னு இருந்தான். ஆனா இப்ப போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு அந்த 2 பேருமே பிடிச்சிடுறாரு. அந்த 2 பேரும், டேய் டேய் யாரா நீங்க, எங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, டேய் நாங்க என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே நானு அப்படின்ட்டு அங்கிருந்து 2 பேரும் ரொம்பவுமே கதறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம சாம்பி சாம்பிராய வராரு. அதை பார்த்த ஃபர்ஸ்ட் லைட்டும், டேய் டேய் யாரா அவன் கையில கோடலையே வச்சிருக்கான். சாம்பி சாம்பிராயும், டேய் நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டேன், சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடலியால ஃபர்ஸ்ட் லைட் தலைய ஒரே வெட்டு, தலை துண்டா போயிடுச்சு. உங்க மார்னிங்ஸ்ல ஏதாவது மிஸ் ஆகுதா? அதெல்லாம் சரி பண்ணுங்க. நெஸ்கேஃபே சன்ரைஸ் ஸ்ட்ராங்கான டேஸ்டோட